எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இன்னும் பிள்ளைங்க வீட்டுக்கு வரலையே, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்டான்னு சொல்லி தான் அனுப்பினேன். மணி 10 ஆகுது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானோ? வரட்டும் இன்னைக்கு அவன். சாந்தி, ஓ, இங்க பாரு, உன்கிட்ட அன்னைக்கே சொன்னனா இல்லையா, என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு? என் பேரை சொல்லி கூப்பிடுற தகுதிய நீ என்னைக்கோ இழந்துட்ட. சாந்தி, நடந்தது நடந்துருச்சுமா. இன்னும் அதையே வச்சுக்கிட்டு என் மேல இவ்வளவு கோவமா இருந்தா நான் என்னதான் பண்றது? என்ன சொல்லி உன்னை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீ என்ன சொல்லியும் சமாதானப்படுத்த வேண்டாம். நீ எதை சொன்னாலும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இத்தனை வருஷம் உன்னை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும்யா. சரி சரி விடு. சூர்யா வந்துருவான். நீ ஏன் அதே வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. 2 பேருமே சின்ன பிள்ளைங்க தான். 10 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு எனக்கு தான் படபடன்னு இருக்கு. உனக்கு என்ன? என்ன சாந்தி, நீ எது பேசினாலும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா என்ன பண்றது? நான் தான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப எதுக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு சண்டை போட்டாலே இன்னும் அதை பத்தி எந்த முடிவுமே எடுக்காம அவ பாட்டுக்கு இருக்காளே, வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லலையே, சந்தோஷம் மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. என் பிள்ளை கிட்ட சொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. நான் வெயிட் பண்றேன்னா அதுக்கு காரணம் வேற. முதல்ல லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இருக்கியா? உனக்கு இருக்க வரையும் சந்தோஷமா இருந்துக்கோ. உன் பிள்ளைக்கு மட்டும் உண்மை தெரியற அன்னைக்கு நீ என்ன அவனை பார்க்க தானே போறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. சீ. ஆமா, சூர்யா, என்னப்பா? உன்கிட்ட 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொல்லி தானே அனுப்புனேன். மணி பாத்தியா? பிள்ளைங்க வர லேட் ஆகுதுன்னா ஒரு வார்த்தை போன் பண்ணியாச்சும் சொல்லணும். நான் அப்பவும் சொல்றேன் அத்தை, இவருதான் போயிடலான்னு அப்படியே இழுத்துட்டாரு. பாட்டி பாவி. என்னப்பா சூர்யா நீ? டின்னர் சாப்பிட்டு தானே வருவோன்னு சொன்னோம். ஆமாடா, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இவ்ளோ நேரமா? இல்லம்மா, தியேட்டர்ல இருந்து வந்த உடனே கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்டா போயிட்டோமா, அங்க உடனே கொடுப்பாங்களா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரிப்பா. நான் என்ன நினைச்சேன்னா, சந்தோஷம் தாங்காம கார்த்திக்க போய் நேரா பார்த்துட்டே வந்துட்டியோன்னு நினைச்சேன்டா. என்ன, கார்த்திக்க பார்க்க போறேனா? மா, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கார்த்திக் அவங்க மாமியார் வீட்ல எல்லாம் இருக்கான். பாத்தியாமா கையல், என்கிட்டயே விளையாடுறான். டேய், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி விளையாடாத. உடனே நான் நம்பிடுவேனா என்ன? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா. சுமதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சுமதி அத்தை ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க? அம்மா, எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? நாங்க தியேட்டருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா இப்பதான் வீட்டுக்கு வரோம். ஆமாட்ட, எதை பத்தி சொல்றீங்க? அம்மா என்ன சொன்னாங்க? என்ன கையல், உண்மையா விஷயம் தெரியாதா? இல்லத்த, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இந்த விஷயம் கார்த்திக் உன்கிட்ட எப்படி சொல்லாம இருந்தான்? ஒருவேளை அனிதா டயர்டா இருக்கான்னு அவளை பாத்துக்கிட்டு இருந்துட்டானோ? மா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. சூர்யா, நீ மாமாவாக போறடா. என்னது, நான் மாமா ஆக போறேனா? ஆமாடா, அனிதா கன்சீவா இருக்கா. கார்த்திக் அப்பா ஆக போறான். அப்ப நீ மாமா ஆக போறதானே? என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? உண்மையாவா? அனிதா நீ பிரெக்னெண்டா இருக்காங்களா? உண்மையாவா சொல்றீங்க? அப்போ கார்த்தி? ஆமாப்பா, சாயந்தரம் தான் சுமதி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் உங்ககிட்ட கார்த்திக் சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். இல்லையேம்மா, அவன் எனக்கு எதுவுமே ஃபோன் பண்ணல. அதானே, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டானே. எனக்கு அவன் எதுவுமே ஃபோன் பண்ணலமா. சரி விடுப்பா. சுமதி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றப்பவே நீங்க 2 பேரும் வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னேன். அதனால அவங்க ஏதாச்சும் கார்த்திக் கிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஒருவேளை அவன் ஃபோன் பண்ணாம இருந்திருக்கலாம். சரி சரி விடு, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? அதான் நான் சொல்லிட்டேன்ல, காலையில நாம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க, காலையில சீக்கிரமா போய் பார்த்துட்டு வரலாம்.
ஐயோ எனக்கு இப்பவே எங்க அண்ணிய பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா, கண்டிப்பா சீக்கிரமாவே போலாம். இப்ப போய் 2 பேரும் தூங்குங்க. எனக்கு காலையில வரையெல்லாம் பொறுமை இல்லப்பா. என் கார்த்திகிட்ட நான் இப்பவே ஃபோன் பண்ணி பேசணும். நான் போய் அவன் கிட்ட பேசுறேமா? டேய், தூங்கிருப்பாங்கடா. அதெல்லாம் இல்ல. அவன் இவ்வளவு நேரத்துக்கு எல்லாம் தூங்க மாட்டானே. அப்படியே தூங்கி இருந்தாலும் என்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயம் அந்த நாய் மறைச்சிருக்கு. அவனை சும்மா விட்டுருவேனா? இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா கண்டிப்பா அத்தை கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும். அவங்க கிட்ட பேசாம இதுக்கு எந்த சொல்யூஷனும் எடுக்க முடியாது. கரெக்ட். கண்டிப்பா முதல்ல அத்தை கிட்ட பேசணும். அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்கன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஒரு வாரமா சரியா தூங்காமே இருந்திருக்கான். இன்னைக்கு என்னன்னா நல்லா தூங்குறா. சரி, தூங்கட்டும். எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. மைண்ட் ரிலாக்ஸாவே இல்ல. ஃபு. என்ன இந்த டைம்ல சூர்யா கால் பண்றான்? சைலண்ட்ல தான் போட போறேன். என்னால இப்போ உன்கிட்ட அட்டன் பண்ணி பேச முடியாதுடா. சாரி மச்சான். இப்போதைக்கு உனக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. தெரிஞ்சா நீ என்ன முடிவெடுப்பன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட பேசினா இதெல்லாம் என்னால சொல்லாமலும் இருக்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. சாரிடா. என்ன இவன் நான் மாமாக்க போற விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டான்னு கோவமா பேசலான்னு ஃபோன் பண்ணா போனே எடுக்க மாட்டேன்றான். ஷோ, என்ன பண்றான்? ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி தூங்கிட்டானோ? ஆனா இத்தனை முறை கால் பண்றேன், ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ண மாட்டேன்றான். என்ன ஆச்சு இவனுக்கு? எப்பவும் ஒரு ரிங்லே எடுப்பான். தூங்கி இருந்தாலும் செகண்ட் கால்லயாச்சும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடுவான். என்ன 4-5 முறை கால் பண்ணிட்டேன், எடுக்கவே மாட்டேன்றான். இது நாள் வரையும் ஒரு நாள் கூட என் காலை அட்டென்ட் பண்ணாம இருந்ததே இல்ல. என்ன இன்னைக்கு இத்தனை முறை? சூர்யா, ஆ, என்ன கையல்? என்னாச்சு உங்களுக்கு? டல்லா இருக்கு ஃபேஸ். இவ்வளவு நேரம் அண்ணா கிட்ட பேசியே ஆகணும்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம கூட ஓடி வந்தீங்க. ஆ, அது அது கையல், அவன் ஃபோன் எடுக்கல. பாரா, என்ன அதிசயமா இருக்கு. 2 பேரும் தான் லவ்வர்ஸ் மாதிரி விடிய விடிய பேசுவீங்களே, இன்னைக்கு என்ன அதிசயமா ஃபோன் எடுக்கல அவரு? கையல். ஓகே ஓகே, சாரி. என்னாச்சு? ஒருவேளை அண்ணா தூங்கிருப்பாரு. இல்ல கையல், அவன் தூங்கினாலுமே 2 கால்லே கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவான். இத்தனை டைம் கால் பண்ணி இதுவரையும் அவன் அட்டென்ட் பண்ணாமே இருந்ததில்ல. ஒருவேளை அவனுக்கு என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்குமோ? சூர்யா, காமெடி பண்ணாதீங்க. அண்ணாக்கு எதுக்கு உங்க மேல கோவம் இருக்க போகுது? நீங்க 2 பேரும் இதுவரை சண்டை போட்டு நாங்க பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட 2 பேரும் பேசாமலும் இருந்ததில்ல. ஏங்க, அண்ணா தூங்கிருப்பாருங்க, அதனால அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டாரு. போன் ஒருவேளை சைலண்ட்ல இருக்கோ என்னமோ. இல்ல கையல், அது சூர்யா, ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, காலையில போன் பண்ணி மச்சான் தூங்கிட்டேன்டா, போன் சைலண்ட்ல இருந்துச்சுடான்னு சொல்றாரா இல்லையான்னு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு. அப்போ அவன் தூங்கிருப்பான்னு சொல்றியா? ஆமாங்க, கண்டிப்பா தூங்கிதான் இருப்பாங்க. ஏன்னா அண்ணி இன்னைக்கு ஏதோ மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் அதெல்லாம் நிறைய ஆச்சுல, டயர்டா இருந்திருப்பாங்க. ஒருவேளை அண்ணி நல்லா தூங்கணுன்றதுக்காக கூட அண்ணா போனை சைலண்ட்ல போட்டிருக்கலாம். அதெல்லாம் விடுங்க, காலையில கண்டிப்பா பேசுவாங்க. அதுக்குள்ள என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி. எனக்கு ஒரு சின்ன டவுட்டா, கிளியர் பண்றியா? ஏய், என்னடி வாடா போடான்னு சொல்றேன்? அப்படிதான்டா சொல்லுவேன். கையல் வேண்டாம். அப்படிதான்டா சொல்லுவேன். டாடாடாடா என்னடா பண்ணுவ? எங்க இப்ப பேசு. என்ன பண்ணுவேன்னு காட்டட்டுமா? என்ன பண்ணுவ? வேண்டாமோ, உனக்கு நல்லா தெரியும் எல்லா நேரமும் நான் நல்லவனாவே இருக்க மாட்டேன். எனக்குள்ளேயும் இன்னொரு ஃபேஸ் இருக்குமா, அது எப்பனாலும் தூங்கி எந்திரிச்சிரும் பாத்துக்கோ. அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அப்படியா? என்ன ஒரு மார்க்கமா பேசுறேன்? எனக்கு ஒரு டவுட் சூர்யா, கிளியர் பண்றீங்களா? என்ன டவுட்? இல்ல, ஒரு நாள் அண்ணா உங்க போன் எடுக்கலன்னு இவ்ளோ ஃபீல் பண்றீங்கல்ல, எத்தனை நாள் நமக்குள்ள சண்டை வந்திருக்கு. எத்தனை நாள் நான் ஃபோன் பண்ணி நீங்க எடுக்காம இருந்திருக்கீங்க. நீங்க ஃபோன் பண்ணியும் சில நாள் நான் ஃபோன் எடுக்காம இருந்திருக்கேன். அப்பெல்லாம் இப்படிதான் சோகமா இருப்பீங்களா? ஏன்னா ஆமோ, நீ போன் எடுக்கலன்னா நல்லா சோகமா இருந்ததே இல்ல. நல்லா ஃப்ரீயா ஜாலியா இருப்பேன் தெரியுமா? என்ன சொன்னீங்க? அப்போ என்
கூட பேசாம இருந்ததெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இல்ல? இல்ல அம்மு. அட பாவி. நான் கூட ஃபோன் அட்டென்ட் பண்ணாதப்பெல்லாம் என்ன தெரியுமாடா நினைப்பேன், என்ன நினைச்சு கொஞ்சமாச்சும் நீ ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். அதான் அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட இல்லல்ல. இப்போ எங்க அண்ணா ஃபோன் அட்டென்ட் பண்ணலன்னு உடனே உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? உன்னா ஏய், பேச்சு வாக்குல எத்தனைடா போடுற தெரியுமாடி? அப்படிதான்டா போடுவேன், அப்படிதான் போடுவேன். என்ன பண்ணுவேன்? உனக்கு என்ன பத்தி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, இதுல உனக்கு மரியாதை வேற ஒண்ணு கொடுக்கணுமா? போடா. அம்மு. பாவம் ஃபீல் பண்றாரே நினைச்ச பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? இன்னொரு முறை நம்மனு கூப்பிடுங்க, அப்புறம் பாத்துக்கிறேன் உங்கள. விடுறா. அம்மு. வேண்டாம், இன்னொரு முறை அப்படி கூப்பிட்டீங்க அவ்வளவுதான். என்ன விடுங்கன்னு சொன்னேன், விடுங்க. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே. சூர்யா, சூர்யா, இப்போ இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? என்ன அம்மு, வாய்ஸ்லாம் டவுன் ஆயிடுச்சு போல. என்ன பண்ணேன்னு தெரியலையா? நான் வேணா ஒன்ஸ் மோர். என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம்? ஆமா அம்மு, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். என் ஃப்ரெண்டு அப்பா ஆக போறான், நான் மாமா ஆக போறேன்ல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான். ஓ, இப்போ நீங்க மாமாக்கு போற சந்தோஷத்துல தான் கொடுத்தீங்க. அது அது சாரி அம்மு, ஏதோ ஒரு ஒரு இதுல அப்படி. என்ன சூர்யா, எதுக்கு சாரி கேக்குறீங்க? இது எதுவும் தப்பு இல்லையே. இல்ல அம்மு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, படிப்பு முடிகிற வரையும் இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டான்னு. ஆனா நானே இன்னைக்கு ஏதோ ஒரு இதுல அதான் சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத. சும்மா இருங்க சூர்யா, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேக்குறீங்க? இதெல்லாம் எதுவும் தப்பு இல்ல, எனக்கு எதுவும் ப்ராப்ளமும் இல்ல. இல்லடி, அது படிப்பு முடிகிற வரையும். என்ன சூர்யா நீங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? இது கூட எனக்கு புரியாதா என்ன? நீங்க ஒன்னொன்னும் எனக்காக தான் பார்த்து பார்த்து செய்றீங்க, அது எனக்கு புரியாம இல்ல. இப்ப கூட பாருங்க, நீங்க நார்மலா இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு கிஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. பட் சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம கொடுத்துட்டீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நமக்குள்ள எதுவும் வேண்டாம். குழந்தைலாம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நாம இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், வேற எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கிறது ஓகே தான் சூர்யா. அதெல்லாம் எனக்கு சம்மதம். ஆனா அது கூட நீங்க எனக்காக தான் அந்த முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் கூட கொடுக்காம இருப்பேனா? என்ன சூர்யா, இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இங்க பாருங்க, என்னை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நான் எதுக்காகவும் என் மைண்ட் டைவர்ட் ஆகாது. என் படிப்புல நான் எடுத்திருக்க கோல்ல கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ உனக்கு கிஸ் பண்றதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? டேய் இல்லடா, உன்னா அம்மு என்னடி பண்ற? உன் டவுட்டா கிளியர் பண்றேன். சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும், வார்த்தை வந்து சேரும் போது நானும் என்னை கட்டி போடும். டேய், இன்னும் ஒரு 2 days இருந்துட்டு வரலாம்ல? டேய் நீ வேற, இப்பவே நித்யா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவளால இங்க தனியாலாம் இருக்க முடியலடா. அது மட்டும் இல்ல, அண்ணா குட் நியூஸ் சொன்னதுல இருந்து எனக்கே வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. நாளைக்கு ஆஃப்டர்நூன்லாம் கிளம்பிடுவோம். ஓகே ஓகே. அப்புறம் ஆதி, நெக்ஸ்ட் மந்த் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கு இன்வைட் வந்திருக்குடா. ஏய் வாவ், சூப்பர்டா. லாஸ்ட் இயர் காம்படிஷன்ல நம்மளால கப் அடிக்க முடியலடா, 4th பிளேஸ் தான் கிடைச்சது. அதான் இந்த வருஷம் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கணும்னு பிடி மாஸ்டர் கிட்டயும் கரெக்டா சொல்லியிருக்கேன். சோ பாக்கலாம்டா, நாளைக்கு நேம் லிஸ்ட்லாம் ரெடி ஆயிடும். சூப்பர் அருண், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எதுல பெஸ்டா இருக்காங்களோ அந்த காம்படிஷன்ல போட சொல்லு. அதை விட்டுட்டு ஆள் இல்லைன்னு வேற எதுல போட்டுற போறாங்க. லாஸ்ட் இயர் ஒரு காம்படிஷனுக்கு அப்படிதான் பண்ணாங்கல்ல. சோ எதுல யார் பெஸ்டா இருக்காங்களோ அந்த மாதிரி போட சொல்லு. நாளைக்கு ஊருக்கு வந்துருவேன். சோ நெக்ஸ்ட் டே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம், நானே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேடா, கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடலாம். இங்க இவரு ரூம்ல இருப்பாருன்னு பார்த்தா, ஓ பால்கனில இருக்காரா? வர. ஆமா ஆமா. எங்க என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலையுயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே. என்ன அழகா இருக்கா. ஹலோ ஆதி, டேய் கேக்குதா? என்னடா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றேன். அருண், அது அது வந்து
நாளைக்கு நாளைக்கு பேசுறேன்டா. ஓகேடா, குட் நைட். குட் நைட். நீங்க அருண் அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களோ? ம் ம், ஆமா. என்னாச்சு? இவ்வளவு நேரம் சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் ஃபேஸே மாறிடுச்சு? அடி பாவி, இவ்வளவு அழகா ரெடியாகி வந்து நின்னா நான் என்னடி பண்றது? என் மைண்ட் வேற என்னென்னமோ சொல்லுது. நீங்க ஆ அது அது ஒன்றும் இல்லை நித்யா, சும்மாதான். ஆமா, குளிச்சுட்டு வரேன்னு போனேன். எங்க என்ன இப்படி இப்படி ரெடியாகி எதுக்கு சாரிலாம் கட்டி பூவெல்லாம்? அது இங்க வந்து சாரியே கட்ட முடியல. காலையில கோவிலுக்கு போறப்ப சாரி கட்டணுமா, அதான் குளிச்சுட்டு எனக்கு அந்த நைட்டிலாம் போட பிடிக்கலங்க. அதான் சாரியே கட்டிக்கிட்டேன். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்தது காலையில வாடிரும்ல, அதான் இப்பவே வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கா? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்ப சும்மா தான் இப்படிலாம் வந்து நிக்கிறியா? நான் கூட இவ்வளவு அழகா வந்து நின்ன உடனே என் பொண்டாட்டிக்கு எல்லாத்துலயும் ஓகே போலன்னு நினைச்சிட்டேன். என்ன பண்றது? என்னாச்சு? ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கான்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்லல. அத நீ இன்னைக்கு ரொம்ப 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 அழகா இருக்க. நிஜமாவா? ம். அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல, இப்படி உம்முன்னு தான் சொல்லுவீங்களா? நீ இப்போ இப்போ எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிற? நித்யா, நகரு. ஆ, ஏன்? எப்பவும் நான் நிக்கிறது தானே, இன்னைக்கு என்னமோ புதுசா ஏன் இப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை. அப்பா, வெளிய கிளைமேட் செம்மையா இருக்குல்லங்க, சூப்பரா இருக்கு. ம், மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. கரெக்ட், மழை வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க நாளைக்கு மத்தியானம்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல? ம். எனக்கு அக்கா சொன்னதுல இருந்து வீட்டுக்கு போகணும்னு ஒரே ஆசையா இருக்குங்க. எப்படா நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரும்னு இருக்கு. ம். ஆனா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வயித்துல இருக்க பாப்பாக்கு கூட ஏதாச்சும் வாங்கிருக்கலாம்ல. ம். என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம ஊன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. ம். என்ன இதுக்கும் ஊவா? ம். ஹலோ, நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கீங்களா? ம். என்னாச்சு இவருக்கு? எல்லாத்துக்கும் தவிர வேற எந்த பதிலும் வர மாட்டேங்குது. நான் சொல்றத கவனிக்கிறாரா இல்லையா? என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க ம். தூங்கலாமா? என்ன, தூங்கணுமா? அப்புறம் நைட் டைம் தூங்க தானே செய்வாங்க. குளிச்சுட்டு வர வந்தேன் பாத்தீங்களா, நல்ல தூக்கம் வருது. போய் தூங்கலாமா? அடி பாவி, தூங்குறதுக்கு எதுக்கடி இவ்வளவு அழகா ரெடியாகி வந்து நிக்கிற? நல்லா சோதிக்கிறாளே. இங்க உங்களை தான் கேக்குறேன். ஏன் நித்யா, நிஜமாவே இப்போ உனக்கு தூக்கம் வருதா? தூங்க தான் போறோமா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? அது அது வந்து ஆம், நித்யா, அது கிளைமேட் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கு பத்தியா? ஆம், அதான் கொஞ்ச நேரம் அப்படியே ரெண்டு பேரும் இங்கே நின்று பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல. அதான் அதான் வேற ஒன்றும் இல்லை. அதான் கேட்டேன். ஓ, அப்படியா? பேசலாமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம், அப்போ ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா போய் தூங்கலாம். ம். ஆ, எங்க இடி இடி. ஓ, விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. நித்யா, எங்க இடி இடி இடிக்குதுல்ல, பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை நித்யா, அதான் நான் இருக்கேன்ல, இங்க பாரு. நித்யா, நல்லா கவனிச்சு பாரு. இடி இடிக்கல, நின்றுச்சு. என்ன பாரு நித்யா, ம். இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க நித்யா. ஐ லவ் யூ. ம். என்னாச்சு? எதுவுமே பேச மாட்டேன்ற? இவ்வளோ நேரம் படபடன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன பாரு நித்யா, என்ன பா. சொல்லுங்க. நம்ம வீட்ல அண்ணாக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 15 டேஸ்லேயே நமக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆம், நமக்கு நடுவில் நிறைய நடந்திருக்கலாம். அது இப்போ அண்ணாவும் அண்ணியும் நம்மளுக்கு சித்தி சித்தப்பாவா ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. ஆ, நாமளும் சீக்கிரமா குட் நியூஸ் சொல்லணும்ல. என்ன நித்யா, உன்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு. அவங்க எப்படி நமக்கு சித்தி சித்தப்பாவா ப்ரமோஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்களுக்கு
பெரியம்மா பெரியப்பாவா ப்ரமோஷன் கொடுக்கணும்ல. அடுத்து கண்டிப்பா எல்லாருமே நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல நித்யா. அம், உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? ஏதாச்சும் பதில் சொன்னா தானே என்னன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நித்யா. இன்னும் உனக்கு எவ்வளோ நாள் டைம் வேணுமோ நீ எடுத்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சரி வா, தூக்கம் வருதுன்னு சொன்னல, தூங்க போலாம். ஏய், என்னடி திடீர்னு இப்ப எதுக்கு சிரிக்கிற? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க? என்ன? நீங்க எப்படிங்க இவ்வளோ அப்பாவியா இருக்கீங்க? உண்மையாவே நீங்க இப்படிதானா, இல்ல எனக்கு மட்டும் அப்படி தோணுதா? ஏய், என்னடி சொல்ற? நான் அப்பாவியா இருக்கனா? எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இப்படிலாம் பேசினா நான் வேற எப்படி நினைக்கிறதா? ம், உங்களுக்கு என்னை பார்த்து கூட புரிஞ்சுக்க முடியலல்ல. நான் நைட்டு தூங்குறப்ப எதுக்கு இப்படிலாம் ரெடியாகி தலையில பூவெல்லாம் வச்சுட்டு, அதுலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நான் அப்படிதான் தூக்கம் வருது, சும்மா அப்படி ஏதாச்சும் ரீசன் சொல்லுவேன். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நித்யா, இப்போ நீ ஐ லவ் யூ ஆதி மாமா. என்னங்க, நான் உள்ள போறேன். ஏய் நித்யா, நில்லு. ஏய், நில்லுடி. என்ன ஓடிட்டே இருக்க? அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்றதா? உன் புடவை முந்தானை சாய்ந்தது, இந்த பூமி பூ பூத்தது. எங்க ஓடுற? இவ்வளோ நாளா நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என் பொண்டாட்டிக்கு சம்மதம் இருக்கணும் தான். அவகிட்ட இருந்தே கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறமும் என்னால தள்ளி இருக்க முடியாதுமா. என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதியின் ஆயுதமானதே. ஏசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணல்